Hello friends, this is Maha. எல்லாருமே நல்லா இங்கிலீஷ் பேசி பழகுறீங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன வேர்ட் தெரிஞ்சாலும் அந்த வேர்ட் வச்சு நீங்க நிறைய சென்டென்சஸ் இங்கிலீஷ்ல பேசி பழகுங்க. ஓகே, இன்னைக்கு நான் உங்களை இங்கிலீஷ்ல பேச வைக்கிறதுக்காக ஒரு சின்ன வேர்டை நான் கொண்டு வந்திருக்கேன். அதை வச்சு நிறைய சென்டென்சஸ் அந்த வீடியோ முடியும் போது நீங்களே இங்கிலீஷ்ல பேச போறீங்க. ஓகே, இங்க பாருங்களேன். நான் தமிழ்ல இங்க நான் 6 சென்டென்ஸ் எழுதிருக்கேன். எல்லாமே ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் தான். இந்த சென்டென்ஸ்ல பாருங்களேன். இந்த கூட அப்படிங்கிற தமிழ் வார்த்தை எல்லா சென்டென்ஸ்லையுமே பேசியிருக்கோம். நான் கூட, அவன் கூட, அவள் கூட, நீ கூட, அவர்கள் கூட, நாங்கள் கூட. நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா? நான் கூட. இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசி பழகலாம்? ஜஸ்ட் இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் தான். இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை எப்படி இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு பேசிக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருமே வாயை திறந்து என் கூட சேர்ந்து பின்னாடி ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா காமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சர் நீங்கள் டைப் பண்ணிட்டே வரலாம். ஓகே, ஃபஸ்ட் டைம் பாருங்களேன். நான் கூட. இந்த கூட அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஈவன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே பேசுங்க. கூட அப்படின்னா ஈவன். இப்போ நான் கூட, இதை நம்ம பேச்சு வழக்கில் நான் கூட அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க. குட், நிறைய பேர் வாயை திறந்து பேசியிருக்கீங்க. ஈவன் ஐ. ஈவன் ஐ அப்படின்னா நான் கூட. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க. பின்னாடி என் கூட பேசிட்டே அவங்க. அவன் கூட. ஈவன் ஹி. அவள் கூட. ஈவன் ஷி. நீ கூட. நீ கூட. ட்ரை பண்ணுங்க. ஈவன் யூ. அவ்வளோதாங்க. அவர்கள் கூட. ஈவன் தே. நாங்கள் கூட. ஈவன் வி. இப்போ உங்களுக்கு இந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? நான் கூட, ஈவன் ஐ. ஓகே, இப்போ நம்ம இதை வச்சு நிறைய சென்டென்ஸ் அப்படியே பேச ஆரம்பிக்கலாமா? ஏன்னா நம்ம இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸை பேசணும் அப்படின்னா ஒவ்வொரு வேர்டாக நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் அது நமக்கு ஃப்யூச்சரில் மறக்காது. பேசலாமா? இப்போ பாருங்களேன். நான் கூட போகிறேன். இன்னொருத்தவங்க கூட போகிறேன் அப்படின்னு சொல்ல வரல. நான் கூட போகிறேன். இப்படி பேசுவோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இந்த ஈவன் அப்படிங்கிற வேர்டை வச்சு பேசணும். நான் கூட ஸ்கூலுக்கு போகிறேன். எப்படி பேசலாம்? நான் கூட போகிறேன் அப்படின்னா ஈவன் ஐ கோ. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஈவன் ஐ கோ. நான் கூட போகிறேன். இப்போ நான் கூட ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னா ஈவன் ஐ கோ டு ஸ்கூல். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். புரிஞ்சா? ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டு தமிழில் சென்டென்ஸ் சொல்ல போகிறேன். நீங்கள் இங்கிலீஷில் என் கூட சேர்ந்து பின்னாடியே நீங்கள் பேசிகிட்டே வர போகிறீங்க. அகைன் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிட்டே வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சின்ன வேர்டை வச்சு இங்கிலீஷில் எப்படி நிறைய சென்டென்ஸை பேசலாம்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் கண்டினியூவாக இனிமேல் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன். அவன் கூட. இப்போ நான் தமிழில் அதை நான் ஒரு சென்டென்ஸோடு சொல்கிறேன். அவன் கூட வரான் ஆனால் நீ வரமாட்டிக்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவன் கூட வர்றான் அப்படின்னா எப்படி பேசலாம்? ட்ரை பண்ணுங்கள். ஈவன் ஹீ கம்ஸ். இந்த கம் அப்படிங்கிற வேர்போட எஸ் நம்ம சேர்த்து தான் பேசணும். ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். அவன், அவள், அது, இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வேர்ப் கூட எஸ் அல்லது இஎஸ் நம்ம ஆட் பண்ணி பேசணும். புரிஞ்சா? ஈவன் ஹீ கம்ஸ். அவன் கூட வர்றான். நெக்ஸ்ட் ஒன். அவள் கூட. அவ கூட சமைக்கிறா ஆனால் நீ சமைக்க மாட்டிக்க, உனக்கு சமைக்க தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வீட்டில்? அவ கூட நல்லா சமைக்கிறா. எப்படி பேசலாம்? ஈவன் ஷீ குக்ஸ் வெல். ஈவன் ஷீ குக்ஸ் வெல் அப்படின்னா அவள் கூட நல்லா சமைக்கிறாள். வெல் அப்படின்னா நல்லா அப்படின்னு அர்த்தம். நான் உங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி பேசிக்காக நம்ம டெய்லி பேசக்கூடிய டெய்லி சென்டென்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு டெய்லியுமே எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம டெய்லி பேசி பழகிட்டோம் அப்படின்னாவே நமக்கு பெரிய பெரிய சென்டென்ஸை நம்ம சிம்பிளாக பேச முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்களேன். நீ கூட. இப்போ நான் அந்த தமிழில் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்களேன். நீ கூட நல்லா இங்கிலீஷ் பேசுகிற ஆனால் என்னால் பேச முடியல. சொல்லுவோம் பார்த்தீங்களா? நீங்கள் கூட நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்க ஆனால் என்னால் இங்கிலீஷ் பேச முடியலை. நான் ட்ரை பண்ணுறேன்னா என்னால் முடியல ஆனால் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் கூட நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்?
நீங்கள் கூட நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்க அல்லது நீ கூட நல்லா இங்கிலீஷ் பேசுகிற எப்படினாலும் சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா நீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் யூ அப்படின்னு சொல்லுவோம். அது சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும். பேசுங்க பார்க்கும். நீ கூட நல்லா இங்கிலீஷ் பேசுகிற. ஈவன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். ஈவன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். ஈவன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். நீ கூட நல்லா இங்கிலீஷ் பேசுகிற. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுங்க. ஈவன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். நீ கூட நல்லா இங்கிலீஷ் பேசுகிற. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவர்கள் கூட, அவங்க கூட படிக்கிறாங்க ஆனால் நீ படிக்க மாட்டேங்க. எப்படி பேசலாம்? அவர்கள் கூட படிக்கிறார்கள். ட்ரை பண்ணுங்க. ஈவன் தே ஸ்டடி. அவ்வளோதாங்க. புரிஞ்சா? இப்போ ஈவன் அப்படிங்கிற வேர்டை நம்ம எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருச்சா? ஒரு சப்ஜெக்டை எம்பசைஸ் பண்ணி நம்ம அதை முக்கியப்படுத்தி நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா? நான் கூட முக்கியப்படுத்தி பேசுகிறோம் பார்த்தீங்களா? அவன் கூட, அவள் கூட, நீ கூட, நாங்கள் கூட, அவர்கள் கூட அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை நம்ம முக்கியப்படுத்தி எம்பசைஸ் பண்ணி நம்ம பேசும்போது தான் நம்ம ஈவன் அப்படிங்கிற இந்த வேர்டை நம்ம ஆட் பண்ணி பேசணும். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் கூட விளையாடுறோம் ஆனால் அவன் விளையாட மாட்டிக்கான், அவன் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நாங்கள் கூட விளையாடுகிறோம். எப்படி பேசலாம்? ஈவன் வி ப்ளே கிரிக்கெட். நாங்கள் கூட கிரிக்கெட் விளையாடுறோம் ஆனால் அவன் படிச்சுட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த ஈவன் அப்படிங்கிற இந்த வேர்டை எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருச்சா? இது பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட்க்கு முன்னாடி தான் வந்துருக்கு பாருங்களேன். ஐ, ஹி, ஷி, யூ, தே, வி, இது எல்லாத்தையும் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட்க்கு முன்னாடி தான் நம்ம ஈவன் அப்படிங்கிற வேர்டை நம்ம வச்சு பேசியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல சப்ஜெக்டை தான் எம்பசைஸ் பண்ணி பேசியிருக்கோம். நான் கூட, இப்போ நான் தான் சப்ஜெக்ட், என்ன தான் முக்கியமாக நான் பேசும்போது அந்த ஈவன் அப்படிங்கிற வேர்டை நான் ஆட் பண்ணி பேசியிருக்கேன். பாருங்கள், ஈவன் ஐ, ஈவன் ஹி, ஈவன் ஷி, ஈவன் யூ, ஈவன் தே, ஈவன் வி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஈவன் அப்படிங்கிற வேர்டை நான் ஒன்லி ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் வச்சு பேசியிருக்கேன். நீங்கள் இதை பாஸ்ட் டென்ஸ்க்கும் நீங்கள் பேசலாம், ஃப்யூச்சருக்கும் பேசலாம், எப்படினாலும் பேசலாங்க. இப்போ இதையே நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கு பேசி பார்க்கலாமா? பாருங்களேன், நான் கூட ஸ்கூலுக்கு போனேன். நான் கூட நேற்று ஸ்கூலுக்கு போனேன் ஆனால் நீ நேற்று ஸ்கூலுக்கு வரலை. நல்லா கவனிங்க. நான் கூட ஸ்கூலுக்கு போனேன் நேற்று. எப்படி பேசலாம்? ட்ரை பண்ணுங்கள். இதிலே நம்ம பேசலாமா? இதை அழைச்சிட்டு பேசலாமா அல்லது இதிலே பேசிடலாமா? ஓகே, இதிலே பேசலாம். ஓகே, இப்போ பாருங்களேன், நான் கூட நேற்று ஸ்கூலுக்கு போனேன். அப்படின்னா இந்த இடத்துல என்ன மாறுது, என்ன சேஞ்ச் ஆகுது சொல்லுங்கள் பார்க்கும். வேர்பு மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஓகே, இங்கே என்ன வேர்பு இருக்குது? கோ தான் வேர்பு. இப்போது கோவோட பாஸ்ட் ஃபார்ம் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கும். கோவோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? நான் கூட நேற்று பள்ளிக்கு போனேன். கோவோட பாஸ்ட் ஃபார்ம் went. ஈவன் ஐ went to school yesterday. நீங்கள் yesterday அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஓகே, பேசுங்க. ஈவன் ஐ went to school yesterday. ஈவன் ஐ went to school yesterday. நான் கூட நேற்று ஸ்கூலுக்கு போனேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அவன் கூட நேற்று வந்தான். அவன் கூட நேற்று வந்தான் ஆனால் நீ நேற்று வரல. பேசுங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் வாயை திறந்து பேசுங்க. பேசுனா மட்டும்தாங்க நல்லா மெமரி ஆகும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவன் கூட நேற்று வந்தான். ஈவன் ஹீ கேம் yesterday. கம்மோட பாஸ்ட் ஃபார்ம் கேம். yesterday நேற்று. எப்பயுமே நம்ம பாஸ்ட் டென்ஸை பேசுகிறோம் அப்படின்னா அந்த நேற்று, முந்தா நேற்று, போன வாரம், போன மாதம், போன வருஷம், அந்த டைம் எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணி பேசும்போது பாஸ்ட் டென்ஸில் பேசலாம். ஓகேங்களா? சேர்ந்து பேசுங்க. ஈவன் ஹீ கேம் yesterday. ஈவன் ஹீ கேம் yesterday. அவன் கூட நேற்று வந்தான். நெக்ஸ்ட் ஒன், அவள் கூட நேற்று நல்லா சமைச்சா. நம்ம எப்படி சொல்கிறோம் பாருங்களேன். அவள் கூட நேற்று நைட்டு நல்லா சமைச்சா. எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். ஈவன் ஷீ குக்ஸ் அப்படின்னு இருக்கு. குக்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். குக்கோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? குக்ட். ஈவன் ஷீ குக்ட். குக்ட் வெல். எப்போ அப்படின்னா நேற்று நைட்டு, லாஸ்ட் நைட்.
தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. புரிஞ்சா? ஈஸியாக இருக்குதா? சேர்ந்து பேசலாமா? ஈவன் ஷீ குக்ட் வெல் லாஸ்ட் நைட். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீ கூட ஆங்கிலம் நல்லா பேசினாய். ப்ரெசண்ட்டை நம்ம பேசல, பாஸ்ட். பேசினாய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படி பேசலாம்? இங்கே வேர்ப் என்ன? ஸ்பீக். ஸ்பீக்கோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஸ்போக். பேசலாமா? ஈவன் யூ ஸ்போக் இங்கிலீஷ் வெல். புரிஞ்சா? பேசுங்க. ஈவன் யூ ஸ்போக் இங்கிலீஷ் வெல். நீ கூட ஆங்கிலம் நல்லா பேசினாய். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அவர்கள் கூட. இதை நம்ம பாஸ்ட் டென்ஸில் எப்படி பேசலாம்? அவங்க கூட நேற்று படித்தாங்க. ஓகே, இங்கே வேர்ப் என்ன? ஸ்டடி. ஸ்டடியோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? குட். ஸ்டடீட். ஓகே, நேற்று அப்படின்னா எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பேசலாமா? ஈவன் தே ஸ்டடிட் எஸ்டர்டே. ஈவன் தே ஸ்டடிட் எஸ்டர்டே. அவங்க கூட நேற்று படித்தாங்க. ஓகே, ஃபைனல் பாருங்கள். நாங்கள் கூட நேற்று கிரிக்கெட் விளையாடினோம். நாங்கள் கூட நேற்று கிரிக்கெட் விளையாடினோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பேசுங்க பார்க்கும். ஈவன் we played. பிளேயோட பாஸ்ட் ஃபார்ம் played. கிரிக்கெட் எப்போ அப்படின்னா எஸ்டர்டே. போன வாரம் அப்படின்னா லாஸ்ட் வீக். போன மாதம்னா லாஸ்ட் மந்த். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த ஈவன் அப்படிங்கிற இந்த சின்ன வேர்டை வச்சு எப்படிலாம் சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசணும்னு தெரிஞ்சிருச்சா? எப்படியாவது உங்களை ஒரு பேசிக் கான்செப்டையாவது புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சின்ன சின்ன வேர்டை வச்சு நான் உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நான் சொல்லிக் கொடுக்கும் போதெல்லாம் நீங்கள் பின்னாடி என்ன பண்ணணும்? எனக்காக நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். நான் எப்போல்லாம் இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேனோ அதை நீங்கள் வாயை திறந்து பேசிகிட்டே இருங்க. ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அப்படியே நீங்கள் டெய்லி பேசி பழகிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிற கான்செப்ட் மேலே பயம் இருக்காது. இது கொஞ்சம் டைம் எடுத்து கொடுங்க. டக்குன்னு நம்மளால் ஃபுல்லாக ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். கொஞ்சம் பொறுமையாக தான் கற்றுக்கணும். ஆனால் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம டெய்லி இங்கிலீஷை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை அறியாமே நம்ம டெய்லி கான்வர்சேஷன் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்துடும். ஸோ அதனால தான் நான் அகைன் சொல்கிறேன், தயவு செய்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸில் இருக்கிற எல்லா கான்செப்டையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு டெய்லி பேச ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த ஈவன் அப்படிங்கிற இந்த சின்ன வேர்டை வச்சு ப்ரெசன்ட் பாஸ்ட்டுக்கு நம்ம பேசியாச்சு. இப்போது இன்னும் இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஈவன் அப்படிங்கிற வேர்டை நம்ம எப்படிலாம் பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியலாம், ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த 4 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எபிலிட்டி நம்ம மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். என்னால் கூட ஆங்கிலம் பேச முடியும். எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுங்கள். என்னால் கூட இங்கிலீஷ் பேச முடியும் சொல்லுங்கள். ஓகே, இது இங்கிலீஷில் சொல்லுங்கள் பார்க்கும். குட், நிறைய பேர் சொல்லிட்டேங்க. இப்போ எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். என்னால் கூட இங்கிலீஷ் பேச முடியும். ஈவன் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். சொல்லுங்கள் பார்க்கும். ஈவன் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். இப்போ என்னால் கூட இங்கிலீஷ் நல்லா பேச முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல வரும்போது ஈவன் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். இப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்டை தான் நம்ம எம்பசைஸ் பண்ணி பேசியிருக்கோம். என்னால் கூட அப்படின்னா சப்ஜெக்ட்க்கு முன்னாடி தான் ஈவன் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணி பேசணும். இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். இந்த ஈவன் வச்சு நிறைய சென்டென்சஸை நிறைய டைப்பில் நம்ம பேசலாம். ஜஸ்ட் இது பேசிக் மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே, பேசுங்க. ஈவன் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். என்னால் கூட இங்கிலீஷ் நல்லா பேச முடியும். இப்போ உங்களுக்கான ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி இந்த சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல உங்கள் பேரை போட்டு நீங்கள் இந்த சென்டென்ஸை ஃபுல்லாக பேசுங்க. இந்த சென்டென்ஸ்க்கு ஃபுல்லாக ஆன்சராக காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன். ஈவன் மகா கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். மகாவால் கூட இங்கிலீஷ் நல்லா பேச முடியும். நல்லா பேச முடியும். புரிஞ்சிருச்சா? உங்களாலே நல்லா பேச முடியுங்க. யார் சொன்னது? இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான லாங்குவேஜ்லாம் கிடையாது. நம்ம பேச ப்ராக்டிஸ் பண்ண பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். உங்களாலே நல்லா பேச முடியுங்க. கூடிய சீக்கிரத்தில் இங்கிலீஷ் பேசலாம் சேனல் மூலமாக நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். அவனால் கூட வேகமாக ஓட முடியும்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தங்களை மோட்டிவேஷன் பண்ணி பேசுவோம் பார்த்தீங்களா, அவனால் கூட நல்லா ஓட முடியும். பேசுங்க, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஈவன் he can run fast. அவனால் கூட நல்லா வேகமாக ஓட முடியும். இப்போ இந்த இடத்துல இந்த ரன் அப்படிங்கிற வேர்போட நீங்கள் எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கக்கூடாது. பிகாஸ் நம்ம இங்கே மாடல் வேர்பை வச்சு பேசியிருக்கோம். கேன் அப்படிங்கிற மாடல் வேர்பை வச்சு பேசும்போது இங்கே நம்ம வேர்ப் கூட எஸ் இஎஸ் ஆட் பண்ணக்கூடாது. புரிஞ்சா? ஒருத்தவங்களுடைய எபிலிட்டியை சொல்கிறோம், அவனால் முடியும். அப்போ நம்ம மாடல் வேர்பை வச்சு பேசும்போது அதுக்கப்புறம் வர்ற வேர்ப் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் மட்டும்தான் இருக்கணும். ஈவன் he கேன் ரன் ஃபாஸ்ட், அவனால் கூட வேகமாக ஓட முடியும். தேர்ட் பாருங்கள், எங்களால் கூட போட்டியில் ஜெயிக்க முடியும். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, எங்களால் கூட போட்டியில் ஜெயிக்க முடியும். ட்ரை பண்ணுங்கள். ஈவன் we கேன் win the match. எங்களால் கூட போட்டியில் ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவர்களால் கூட நல்லா படிக்க முடியும். இப்போ நம்மகிட்ட சொல்கிறாங்க அவங்க நல்லாவே படிக்கவே மாட்டிக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவங்கள்ட்ட எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா, அப்படிலாம் இல்லை, அவங்களால கூட நல்லா படிக்க முடியும், கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ட்ரை பண்ணுங்கள். அவர்களால் கூட நல்லா படிக்க முடியும். ஈவன் they கேன் ஸ்டடி. எப்படின்னா நல்லா. வெல், ஈவன் they கேன் ஸ்டடி வெல். ஈவன் they கேன் ஸ்டடி வெல், அவங்களால கூட நல்லா படிக்க முடியும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா கூட 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 அப்படின்னு பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நீங்கள் எந்த டைப்பில் பேசினாலும் ஈவன் அப்படிங்கிற வேர்டை வச்சு பேசுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த ஈவன் அப்படிங்கிற வேர்டை ஒருத்தவங்களோட எபிலிட்டியை குறித்து நம்ம பேசும்போது, நமக்கு இருக்கிற எபிலிட்டியை குறித்து நம்ம பேசும்போது என்னால் கூட, அவங்களால கூட, அவனால் கூட, அவளால் கூட, மகாவால் கூட, இப்படி பேசுவோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி இடத்துல ஈவன் வச்சு நீங்கள் பேசி ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம் இருக்குங்க. என்னால் கூட அங்கே போக முடியும். இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்த ஈவன் அப்படிங்கிற வேர்டை இன்னும் எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இங்கே தமிழில் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் தான், எல்லாருக்குமே நல்லாவே ஆன்சர் தெரியும். ஸோ கவனித்து நீங்களும் ஆன்சர் பண்ணுங்கள். இங்கே நான் கூட பைக் வச்சுருக்கேன். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் கூட பைக் வச்சுருக்கேன். இந்த இடத்துல இந்த கூட அப்படிங்கிற வேர்டை நம்ம பேசியிருக்கோம். அப்போனா ஈவன் வச்சு பேசலாமா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஈவன் ஐ ஹாவ் அ பைக். ஐ ஹாவ் அ பைக் அப்படின்னா நான் ஒரு பைக் வைத்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம், அல்லது என்கிட்ட ஒரு பைக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே சப்ஜெக்டாக இருக்கிற என்னையை நான் இங்கே அழுத்தி சொல்கிறேன், எம்பசைஸ் பண்ணி சொல்கிறேன். நான் கூட பைக் வச்சுருக்கேன். ஈவன் ஐ ஹாவ் அ பைக். ஈவன் ஐ ஹாவ் அ பைக். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஹாவ் அப்படிங்கிற வேர்பை நம்ம பேசும்போது இந்த வேர்பை நம்ம எந்த சப்ஜெக்ட்கெலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா பாருங்கள், வி, நாங்கள்னா வி சொல்லுவோம், யூனா நீனா யூன்னு சொல்லுவோம், அவர்கள்னா தே. ஐ, வி, யூ, தே, இந்த 4 சப்ஜெக்ட்க்கு நம்ம ஹாவ் வச்சு நம்ம பேசலாம். இந்த 4 சப்ஜெக்ட்க்கு ஏதோ ஒன்று இருக்குது, இப்போ இருக்குது, ப்ரெசென்ட்டில் இருக்குது அப்படின்னா ஹாவ் வச்சு பேசலாம். இப்போ பாருங்களேன், ஈவன் ஐ ஹாவ் அ பைக், நான் கூட ஒரு பைக் வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் கூட ஒரு பைக் வச்சுருக்கோம் அப்படின்னா ஈவன் we have a bike. ஈவன் we have a bike. இப்போ நீ கூட ஒரு பைக் வச்சுருக்க அப்படின்னா ஈவன் you have a bike. ஈவன் you have a bike. நீ கூட ஒரு பைக் வச்சுருக்க. இப்போ அவங்க கூட ஒரு பைக் வச்சுருக்காங்க. ஈவன் they have a bike. ஈவன் they have a bike. அவங்க கூட ஒரு பைக் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த ஹாவ் வச்சு எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்னு பாருங்கள், அவன் கூட கார் வச்சுருக்கான். அவன் கூட ஒரு கார் வச்சுருக்கான், அல்லது அவன்கிட்ட கூட ஒரு கார் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல எப்படி பேசலாம்? ட்ரை பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஈவன் he has a car. ஈவன் he has a car. அவன் கூட ஒரு கார் வைத்திருக்கிறான். இப்போ அவள் கூட ஒரு கார் வைத்திருக்கிறாள்னா எப்படி சொல்லலாம்? அவட்ட கூட ஒரு கார் இருக்குது. ஈவன்
She has a car. புரிஞ்சிருச்சாங்க? ஈஸியாக இருக்குதா? இப்போ இதுவே இதை நம்ம ப்ரெசண்ட்டில் தான் பேசியிருக்கோம். பாஸ்ட்டில் எப்படி பேசலாம்? என்கிட்ட கூட ஒரு கார் இருந்துச்சு, இப்போ இருக்கானா இப்போ இல்லை, கடந்த காலத்தில் இருந்துச்சு. எப்படி சொல்லலாம்? ஈவன் ஐ ஹேட் அ கார். என்கிட்ட கூட ஒரு பைக் இருந்துச்சு. ஈவன் ஐ ஹேட் அ பைக். ஹேட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், ஹாவ் ஹேஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம். அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஈவன் அப்படிங்கிற இந்த சின்ன வேர்டை வச்சு நிறைய சென்ஸ் நீங்கள் பேசிட்டீங்களா? உங்களாலையும் நல்லா இங்கிலீஷ் பேச முடியும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற 4 ரொம்ப பேசிக்கான சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.